கட்டாயம் இருக்கும். அதில் சந்தேகமே இல்ல. திமுக காரங்க 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். பொதுமக்கள் அப்படிங்கிற போர்வையில 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அதில் வந்து என்ன உயிரிழப்பு இல்லையா? அது வந்து பெரிய விஷயம். அது எமோஷனில் ஒருத்தர் எப்படி ட்ராவல் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க கொன்னுட்டீங்களேப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அது வந்து அந்த எமோஷன் எப்படி ட்ராவல் ஆகும்னே நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒரு உரிய பாதுகாப்போடு அணுகணும் அப்படின்பாங்க. அதாவது அந்த இறந்துபட்ட குடும்பத்தினர்கள்ல வேடிக்கை பார்க்க வந்தவங்க எத்தனை பேர், கட்சிக்காரங்க அதாவது தலைவருக்காக தளபதிக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த குரூப் எத்தனை பிரிக்கணும் அதில். அப்போ அந்த குடும்பத்தினர் வந்து விஜய் மேலே அவங்க எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க டீல் பண்ணுறது வேறையாக இருக்கும். இப்போ வேடிக்கை பார்க்க போன 2 பேரும் இறந்துருக்கலாம். குழந்தைகள்லாம் இறந்தபோது அது தாய்மாருக்கோ தந்தைக்கோ மாமனார் மாமியாருக்கோ அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இவன் தான் அந்த விஜய்னு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவனால் இப்போ என் பேத்தி போயிடுச்சு, என் பொண்ணு போயிடுச்சு, என் பையன் போயிடுச்சுன்னு ஒரு கடுப்பு இருக்கலாம். அப்போ அவர்கள் ஏதாவது சொல்லிடலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ வந்து எந்த மாதிரி இது இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அப்போ பாதுகாப்பு கேட்குறது சரிதான். அது வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படணும். அது வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்.